அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ரபியுல் அவல் மாதம் பிறந்து விட்டது. அல்ஹம்துலில்லா. இந்த மாதத்தில் ஓத வேண்டிய மிக முக்கிய ஒரு துவாவை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அவசியம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நாட்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே நல்ல நாள் தான். இது நல்ல நாள், இது கெட்ட நாள், அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில குறிப்பிட்ட நாட்களை, சில குறிப்பிட்ட மாதங்களை தேர்ந்தெடுத்துள்ளான் புனித மாதம் சொல்லிட்டு. அதுக்கு என்ன காரணம்னா, நாம் அந்த மாதத்தில் அதிகமாக அமல்கள் செய்யணும், அதன் மூலமாக நமக்கு அதிகமாக நன்மைகளை தரணும் என்ற ஒரு அடிப்படையில் தான். அதற்காக இந்த மாதங்கள் மட்டும் தான் புனித மாதம், மற்ற மாதங்கள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் புனித மாதங்கள்ல இல்லை. ஆனால் எவ்வளவு சிறப்புகள் இருக்குது பாருங்கள் அந்த மாதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிற அமல்களுக்கு. அது போல தான் எல்லா நாளும் நாம் தொடர்ந்து அமல்களை செஞ்சுக்கிட்டே வரணும். நமக்கு நன்மைகளை அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமல்களை செய்யணும். அதன் மூலமாக நமக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும், நம்முடைய தேவைகள் நிறைவேறும், எல்லா முசீபத்துக்களும் பிரச்சனைகளும் நீங்கும். இந்த ஒரு மாதம் என்ன மாதம்? ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதத்தில் என்ன சிறப்பு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இது. பிறந்த மாதம் சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம செலிப்ரேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை கண்டிப்பாக விரும்ப மாட்டார்கள். நம்ம மார்க்கத்தில் பிறந்த நாள் கொண்டாட்டம் சொல்லிட்டு எந்த கொண்டாட்டத்திற்கும் இடமே இல்லை. நமக்கு இருக்கிற ரெண்டு தான் இருக்குது கொண்டாடுறதுக்கு. ஒன்று ஈது பெருநாள், அடுத்தது ஹஜ்ஜி பெருநாள். இதை தவிர வேறு எதுக்குமே அனுமதி இல்லை. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் சொல்லிட்டு நம்ம ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. நபி அவர்கள் இருந்த ஒரு மாதமும் இந்த ஒரு மாதம் தான், ரெண்டுமே ஒரே நாட்டில் தான் நிகழ்ந்திருக்கு. அப்போது ஒரு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ இந்த மாதத்தில் நாம் என்ன தான் செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகமாக அன்பு வைக்கணும். எந்த அளவுக்கு அன்பு வைக்கணும்னா, நமக்கு பிடிச்ச ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நம்முடைய தாய் தந்தை, கணவன் இல்லை மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சொத்து வீடு வாகனம் சொல்லி இது எல்லாத்தை விட பிரியப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு இருக்குன்னா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அதிகமாக நேசிக்கணும். நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு முதல் விஷயம், நாம் செலக்ட் பண்ணுற முதல் விஷயம் நபி அவர்களை தான். அந்த அளவுக்கு நமக்கு நேசத்தின் முதல் விஷயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க வேண்டும். அது இருக்காதவரை கண்டிப்பாக நாம் ஒரு முஸ்லீமாக, ஒரு மோமினாக நாம் இருக்கவே மாட்டோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது அப்படின்னா எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அந்த சுன்னாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். அது எல்லாமே கரெக்டாக நம்ம செய்யணும். இது ஹலாலு, இது ஹராமு, இது செய்யுங்க, அது செய்யாதீங்க சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்கல்ல. அப்போ அது எல்லாமே நமக்கு விருப்பப்பட்ட விஷயங்களாக இருக்கும் சில விஷயங்கள். ஆனால் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்கிறாங்க, இதை நம்ம செய்யக்கூடாது சொல்லிட்டு நம்ம அந்த விஷயத்தை விடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நேசத்தின் அடையாளம். நம்முடைய தாய் தந்தை பிள்ளைகளை விட்டுட்டு நபியர்கள் தான் முக்கியம் சொல்லிட்டு தியாகம் பண்ணிட்டு வர்றது இல்லை. நேசம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை நாம் கட்டுப்படுத்திக்கணும். அதாவது நமக்கு பிடிச்ச விஷயங்களாக இருக்கும், நபியர்கள் தடை செஞ்சதாக இருக்கும், நம்ம வேணாம் சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த விஷயங்களை நமது பிள்ளைகளோ தாய் தந்தையோ இல்லை துணையோ செய்யும் போது தட்டி கேட்கணும். அவங்க மேலே இருக்கிற பாசத்தில் அப்படியே விட்டுறக்கூடாது. இது தப்பு தவறு சொல்லிட்டு அவங்களுக்கு சுட்டி காமிக்கணும். அதுதான் நபி அவர்கள் மீது நாம் காட்டுகின்ற நேசம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் எப்படி இறைவன் சொல்லிட்டு, ஒரே இறைவன் அல்லாஹ் தான் சொல்லிட்டு மனசார நம்ம நம்புகிறோம், வணங்குறோம். அதற்கு அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம உறுதியாக நம்பிட்டு அவர்கள் மீது அதிகமாக பாசம் வைக்கணும். வெறும் குரானை மட்டும் ஓதிட்டு போயிடக்கூடாது. குரானையும் ஓதணும், சுன்னாக்களையும் நம்ம கடைப்பிடிக்கணும். அப்படி இருந்தால் தான் நாம் ஒரு உண்மையான மோமினாக, ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் காட்டணும் சொல்லிட்டு குறிப்பிட்ட இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் நம்ம துவாக்கள், ஸலவாத் ஓதுவது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நபி அவர்களை எந்நேரமும் நாம் நினைக்கணும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாக்களை பின்பற்றுவதன் மூலமாக அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். நபி அவர்கள் நமக்காக அதிகம் துவா செய்துள்ளார்கள் அல்லாஹ்விடம். நாம் எப்படி இருப்போம் நம்ம பார்த்தது கூட இல்லை, ஆனால் நம்ம வருவதற்கு முன்பே அல்லாஹ்விடம் நபி அவர்கள் துவா செய்துள்ளார்கள் நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக. மறுமைக்கும் நமக்கு வருவது நபி அவர்கள் தான். நமக்கு சிபாரிசு செய்யறதுக்கு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்குன்னா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. தனக்காக எதுவுமே அவங்க கேட்டதே இல்லை. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம கிட்ட ஒரே ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க. என்னது? சலவாத் சொல்ல சொல்லி. என் மேலே அதிகமாக சலவாத் சொல்லுங்கள். அதிகமாக சலவாத் சொல்வதன் மூலமாக என்ன நடக்கும்? நமக்கு நபி அவர்களின் அந்த முஹப்பத் கிடைக்கும், அல்லாஹுவின் நெருக்கம் கிடைக்கும். ஏன்னா அல்லாஹும் விரும்பக்கூடிய விஷயம் இது. எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம சலவாத் சொல்லி கொண்டே இருக்கிறோமோ மறுமையில நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிபாரிசு கிடைக்கும். நாளை மறுமையில என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட நம்ம நினைப்போம் நிறைய நன்மைகள் செஞ்சுருக்கோம், நிறைய அமல்கள் நாம் தான் செஞ்சுருக்கோமே, நமக்கு நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் நினைக்கவே முடியாது. அப்படி நினைக்கவும் வேண்டாம். ஏன்னா நாம் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா சொல்லிட்டு சொல்லவே முடியாது. நாளை மறுமையில என்ன நடக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் மட்டுமே அறிந்த விஷயம். ஒரே ஒரு நன்மை நமக்கு கம்மியாக இருக்கலாம், நிறைய நன்மைகள் இருக்கும் நம்மக்கிட்ட. அந்த ஒரு நன்மை கம்மியால் என்ன நடக்கும்? சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடைப்பட்ட அந்த ஒரு இடைவெளியில் நம்ம அல்லாஹ் நிறுத்தி வச்சிருவோம் அந்த ஒரு நன்மைக்காக. அதுக்காக நம்ம அந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய நன்மைகள் நமக்கு குறைவாக இருக்கலாம். நமக்கு ஒரே பதட்டமாக பயத்தில் நம்ம இருப்போம், யார் நம்ம காப்பாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள். நாம் இங்கே சொல்கின்ற ஸலவாத் மூலமாக. சலவாத்னா என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் துவா கேட்பது. இந்த ஒரு சலவாத் போதும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்குவதற்கு. முதல் விஷயம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக நபி அவர்களின் நேசம் கிடைக்கும். நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்து ஒரு பரக்கத்திற்கான திறவுகோலாக இந்த சலவாத் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக சிபாரிசு செய்வார்கள் இன்ஷா அல்லாஹ். அவ்வளவு பாக்கியம் கிடைக்குது சலவாத் சொல்கிறதால. செலவாத்துக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்துக்களை ஓதலாம். இருந்தாலும் சஹாபாக்கள் போய் கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நாங்கள் உங்கள் மேலே செலவாத் சொல்லணுமே, எந்த செலவாத் சொல்வது சிறந்தது அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? தொழுகையில் ஓதுவோம் பார்த்தீங்களா, தரூதே இப்ராஹிம், அதை ஓதுங்க, அதுதான் சிறந்தது சொல்லிட்டு. அந்த ஒரு செலவாத் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச செலவாத்தாக இருக்கிறதால நான் ஸ்க்ரீனில் போடல, சும்மா நான் ஒரு முறை அப்படியே நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வல ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வல ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஒரு செலவாத்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச அளவு இந்த ஒரு செலவாத்தை அதிகமாக ஓதிக்கிங்க. இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. இந்த மாதம் முழுக்க ஒரு புனிதமான ஒரு மாதம் தான், நபி அவர்கள் பிறந்த ஒரு மாதம். இந்த மாதத்தோடு நீங்கள் விட்டுறக்கூடாது. இந்த மாதத்தில் தான் ஓதணும் சொல்லிட்டு டெய்லியும் ஓதணும். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் செலவாத்தும் இடம்பெறணும். உங்கள் அன்றாட துவாக்களில் நீங்கள் செலவாத்தை கேட்டுட்டு துவா செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லா தேவைகளும் நிறைவேறும். எத்தனை முறை ஓதலாம்னா குறைஞ்சது ஒரு 10 முறையாவது நீங்கள் ஓதிக்கிங்க. ஏன்னா ஒரு 10 முறை நம்ம செலவாத் சொல்லிட்டோம்னா அந்த ஒரு நொடியே அல்லாஹ் நமக்கு எவ்வளோ நன்மைகள் தராம தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது 100 முறை அருள் புரிகின்றான். நம்முடைய 100 தவறுகளை மன்னித்து 100 அந்தஸ்துகளை உயர்த்துவான். வெறும் 10 முறை செலவாத் சொல்றதால உடனடியாக நமக்கு கிடைக்கும் பாக்கியம் இது. அல்லாஹ்வின் அருள் 100 முறை நம்ம கிட்ட கிடைச்சா என்ன நடக்கும்? நம்ம வீட்டில் இருக்க எல்லா கஷ்டங்களும் முசீபத்துக்களும் எல்லாமே விலகும். நம்முடைய 100 தவறுகள் மன்னிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? நம்முடைய தவறுகளின் காரணமாக கூட நமக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகளால் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அந்த கஷ்டம் எல்லாம் விலகும். நம்முடைய 100 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். ஏதாவது ஒரு நம்ம கீழ் மட்டத்தில் இருப்போம், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்முடைய அந்தஸ்துகள் படித்தரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உயரும். அதாவது நம்முடைய வாழ்வாதாரம் உயரும். இது எல்லாமே 10 முறை சொல்கிறதால. அப்போ இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அதிகம் சொல்வதால் எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. இந்த மாதத்தோடு நிறுத்திடாதீங்க, டெய்லியும் ஓதுங்க. இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓதிக்கிங்க. மற்ற நாட்கள்லையும் ஓதுங்க. இந்த ஒரு செலவாத் உங்கள் எல்லா கஷ்டங்களையும் நீக்கும்.
கடன், நோய், சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே நீங்கி ஒரு பரக்கத்தான, வளமான, செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். நல்லா நியத்து வச்சுக்கிங்க. நியத்து வச்சுட்டு அதிகம் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.